ஜேஎன்யூட தாபாஸ் பற்றி சொல்லுங்களேன் யாராவது. இப்போ இங்கே வந்து ஒரு 3 தபாக்கள் இரவு நேரத்தில் இயங்குறதா நம்ம பார்க்க முடியுது. ஒன்று வந்து கங்கா தபா, அப்புறம் மம்மு தபா 24x7 சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு தபா சொல்லுவாங்க. இந்த இரவு நேரங்களில் மாணவர்கள் எல்லாமே கலெக்டிவாக சேர்ந்துக்கிட்டு புரட்சிகரமான கருத்து சார்ந்த பாடல்கள் இசைக்கிறத, இசைக்கருவி வைத்துக்கொண்டு கிட்டார் வச்சுக்கிட்டு மேளம் வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு அது சம்மந்தமாக பேசுறது, பாடல் பாடுறது. நம்ம கிளாஸ் ரூமில் எவ்வளோ கற்றுக்க முடியும்? நம்ம கிளாஸ் ரூம் வெளியே தான் அதிகமாக கற்றுக்குறோம். அதனால தான் தாபா ரொம்ப முக்கியமாக இருக்குது. இது டாக் முக்கியமாக இருக்குது. நம்ம வந்து ப்ளே கிரவுண்ட் ரொம்ப முக்கியமாக இருக்குது. எல்லாமே ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா இதுதான் வந்து அது எல்லாம் சேர்ந்து தான் இது பல்கலைக்கழகமாக இருக்குன்னு. இந்த அரசியல்ங்கிறது, இந்த அரசியல் பேசுகிறதுங்கிறது இந்திய மாநிலங்கள் பற்றிய உங்களுடைய புரிதலை என்னவா மாற்றிருக்கு? நம்ம பொதுவாக வந்து நியூஸில் பார்க்குற விஷயங்கள், வேறு ஒரு மாநிலத்தில் நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து இங்கே நேரடியாக அந்த ஊரில் இருக்கிற மாணவர்கள்ட்டே நம்ம நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து அவங்களோட கிரவுண்ட் ரியாலிட்டியை வந்து கற்றுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ காஷ்மீர் பற்றி நிறையா கேட்குறோம். இப்போ காஷ்மீர் மாணவர்கள்ட்ட கேட்கும் போது தான் வந்து அவங்களுடைய நம்ம படங்கள் மற்ற இடங்கள்லாம் நிறைய சென்சார் பண்ணி தான் நம்மக்கிட்ட அந்த கருத்து வந்து சேருது. அது எதுவுமே இல்லாத அந்த கிரவுண்ட்லேருந்து அந்த மக்கள்கிட்டருந்து ஒரு குரலாக வந்து அந்த விஷயத்தை நம்ம கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மாணவர்களுக்கும் பேராசிரியர்களுக்குமான உறவுங்கிறது எப்படி இருக்குது? வகுப்பறையில் கல்விங்கிறது எப்படி இருக்குது? லைக் அந்த பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லணுன்னா, லைக் எப்படின்னா, இங்கே வந்து அந்த கருத்துரையாடல் இப்போ கிளாஸ் நடந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1 hour கிளாஸ் 1.5 hours கிளாஸ் நடந்துட்டுருக்குன்னா டீ இல்லாமல் இருக்காது. அட்லீஸ்ட் 2-3 டைம்ஸாவது அவங்க டீ சொல்லுவாங்க. அவங்க செலவுலேயே சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்து இன்கேஸ் நாங்கள் பே பண்ண மாதிரி இருந்தாலும் அவங்க திருப்பி காம்பன்சேட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்குது. இன்னொன்று அந்த ஹைரார்கி வந்து நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்காது. பேராசிரியருக்கும் மாணவருக்கும் இடையில ஒரு அதிகார படிநிலை இருக்காது. நிறைய விஷயங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு கான்வர்சேஷன் வைஸாக தான் போகும். ஒரு உரையாடல் தான் போகுமே தவிர ஒரு எப்படி சொல்கிறது, அவங்க வந்து நம்மளுக்கு ஏதோ சொல்கிறாங்க, நம்ம மொனோட்டனஸாக இருக்காது. நம்ம ஏதோ கேட்டுட்ருக்கோம், அவங்க சொல்கிறாங்கன்ற மாதிரி இருக்காது. ஃபுல்லாக உரையாடல். எவ்வளோ டவுட்ஸ் வேணால் கிளியர் பண்ணுவாங்க. அது இல்லாமல் இன்னும் டவுட்ஸ் இருந்தால் அவங்க வந்து நம்ம சரி கிளாஸே முடிஞ்சிச்சு, நம்ம வந்து டின்னர் டாக்குன்னு ஒன்று இருக்கும், மெஸ்ஸில் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அங்கே வந்து நிறைய டவுட்ஸ் கிளியர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு எல்லாமே வந்து லைக் மெஸ்ஸில் உட்காந்து இரவு உணவின் போது பேராசிரியரோட பேசிக்கிட்டே மாணவர்கள் கலந்துரையாடி தங்களுடைய சந்தேகங்களை பூர்த்தி. அந்த உரையாடல்கள் முதல்ல இருக்குமே தவிர எப்படி சொல்றதுன்னா அவங்களோட பர்சனல் ஸ்பேஸையும் இது பண்ணாமல் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஒரு எலெக்டிவ் கோர்ஸ் இருக்குது அப்படின்னு பட்சத்தில் நம்ம டிபார்ட்மெண்ட் தாண்டி ஒரு கோர்ஸ் எடுக்கிறோன்னா சில ஆசிரியர்கள்லாம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வைப்பாங்க. ஏன்னா ஒரு 150 பேர் வந்து அட்டன் பண்ணுவாங்க. அப்போது வார நாட்களில் மற்ற கிளாஸ் இருக்கும், அதனால் அக்காமடேட் பண்ண முடியாதுன்றதுக்காக சனி ஞாயிறில் உட்காந்து கிளாஸ் எடுப்பாங்க. 2 மணி நேரம் மக்களை வரவழைச்சி அதுக்கு அவ்வளோ எஃபர்ட் போடுவாங்க. நமக்கு வந்து படிக்காமல் வரணுன்ற எண்ணமே இருக்குது. பேராசிரியர்கள் போடுற எஃபர்ட்டை ஆமாம், அவ்வளோ உன்னதமான எஃபர்ட் போடுவாங்க. தொடர்ச்சியாக எப்படியாவது அவங்களோட ஒரு வேட்கை தெரியும், எப்படியாவது இருக்கிறத ஒன்றை கொடுத்து. ஆமாம், அந்த சமூக உணர்வு பயங்கரமாக வெளிப்படும். அது வந்து ஒரு அதை வந்து நம்ம ரெசிப்ரோகேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். வேறு இப்படி ஒரு ஆசிரியர் எஃபர்ட்டை போடும்போது நம்மளுக்கான கொஞ்சம் குறைஞ்சபட்ச எஃபர்ட்டையாவது போடணுன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கிறோம். இப்போ நான் தமிழ் துறையிலேருந்து வரேன் அப்படின்னா, நான் அஃபீஷியலாக ரிஜிஸ்டர் பண்ணுற கோர்சஸ் அப்படிங்கிறது தனி. அது இல்லாமல் நான் என்ன கோர்ஸ் வேணால் போய் நான் அட்டன் பண்ண முடியும். அட்டன் பண்ண எப்படின்னா, இப்போ நான் ஆங்கிலத்துறையில் ஒரு பேராசிரியர் பிடிச்ச பேராசிரியர் நல்ல கோர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா, நான் அவங்க கிளாஸில் போய் சொல்லக்கூட தேவையில்லை. அவங்கள்ட்ட நாங்கள் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பேன். மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு இந்தியாவிலேயே முதன்மையான இடம் அப்படி படிக்கிறதுக்கான இடம் அப்படின்னா ஜேஎன்யூ சொல்லலாம். ஆசிரியர்களும் சரி மாணவர்களும் சரி எந்த ஒரு வேறுபாடும் காட்டாமல் அவங்களும் எல்லாரும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே பழகுவாங்க. அதே மாதிரி எல்லாமே ஒவ்வொரு இடங்களும் தாபாஸ் முதற்கொண்டு நூலகங்கள் எல்லாமே வந்து அவங்களும் அணுகக்கூடிய விதங்களில் இருக்கும். அதே மாதிரி தான் பாலினம் சார்ந்து ஒடுக்கப்படக்கூடியவர்களும் இங்கே வந்து நிறையா இருக்காங்க. அவங்களுக்கான முழு சுதந்திரமான இடமா இது இருக்குது. இந்த பல்கலைக்கழகத்துக்குன்னு சில வேல்யூஸ் இருக்குது. எங்களோட சில ஃபேக்கல்ட்டிஸோட ரூம் ஓப்பனாகவே இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் உள்ளே வரலாம். நீங்கள் பெர்மிஷன் கேட்டு உள்ளே வரணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, அட்டெண்டன்ஸ் கம்பல்சரி கிடையாது. நீங்கள் எல்லோரும் பிடிச்சே கிளாஸுக்கு போகிறோம் அப்பவும் பேக்டாக தான் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பப்ளிக் டாக்ஸ் நடக்கும், நிறைய பப்ளிக் செமினார்ஸ் நடக்கும். 2019-20களில் கரெக்டாக கொரோனா முடிச்சுட்டு வரும்போது அல்லது 9 மணி நைட்டு பப்ளிக் லெக்சர் ஆரம்பிக்கும், 1 மணி வரைக்கும் போகும். ஒருத்தர் 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் பேசுகிறாரு. எல்லோரும் ரேப்ட் அட்டென்ஷனோடு இருக்கிறோம். ஜெயினுலேருந்து வெளியே போனவங்கலாம் உள்ளே வந்து அந்த 9-1 மணிக்கு கேட்டுட்டு போவாங்க. ஸோ அப்படி ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி. ஆனால் இங்கே வந்து லைப்ரரி 24 மணி நேரம் இங்கே லைப்ரரி இருக்கும். அப்போனா 24 மணி நேரமும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து எதையுமே எல்லா இடத்துலையும் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல், பாதுகாப்பு, அந்த மாதிரி எந்த விதமான ஒரு அச்சுறுத்தலுமே இல்லாமல் செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி.